ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இனியாவுக்கு ஜட்ஜஸ் இந்த வகையில எல்லாம் உதவிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குங்க. அதுக்கான பின்னணி என்னன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய சரிகமபா சீசன் 5 சீனியருக்கான லெவல்ல ஒவ்வொரு பார்ட்டிசிபேட்டரும் அவங்களுடைய தனித்திறமையில சூப்பரா பாடிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அதுல ஒன் ஆஃப் த மெயின் பர்சனா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுடைய பாட்டுக்கும் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸுக்கும் நிறைய பேர் தனிப்பட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா இனியாவோட பர்ஃபார்மன்ஸ் இதுக்குள்ள இன்க்ளூட் ஆகும். ஏன்னா இவங்க வந்து ஒரு செலிபிரிட்டியோட பொண்ணு, அதாவது ஆக்டர் தேவயானி அவங்களுடைய முதல் பொண்ணு தான் இனியா அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய பார்ட்டிசிபேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையில ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ ஃபைனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கொஞ்சம் நாள்ல வரப்போகுது அப்படின்ற காரணத்துக்காக ஜட்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு சில ட்ரிப்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க மாதிரி அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் சார் ஆகட்டும், குப்புசாமி சார் ஆகட்டும், ஸ்வேதா மோகன் மேம், இவங்க எல்லாருமே இனியாவுடைய பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்றீங்க, இன்னமும் நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாட்டுல ஒரு சில இடத்துல சின்ன சின்ன மிஸ்டேக் மட்டும் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, மற்றபடி பக்காவா கிளியரா இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படின்ற விஷயத்த நீங்க பார்த்து கண்டுபிடிச்சு அதை இன்னும் கொஞ்சம் நீங்க வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா டாப் லிஸ்ட்ல நீங்க வரதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி ஒரு சில அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் அண்ட் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய பார்ட்டிசிபேட் எல்லாருமே ஃபார் எக்ஸாம்பிள் சபேஷன், சுஷாந்திக்காக அக்ரினா, இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் ஸ்ரீஹரி கூட சொல்லலாம். ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்க்கு மேலே நீங்க வரணும், டாப் 5 லிஸ்ட்ல வரணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே பாட்டு பாடணும் இனியா அப்படின்ற விஷயத்தையும் சின்ன சின்ன மைனிட் மிஸ்டேக் மட்டும் நீங்க கண்டுபிடிச்சு அதை மாத்திட்டீங்கன்னா ஸோ கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா டாப் லிஸ்ட்ல வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேக்ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குங்க. இனி ஆல்ரெடி நல்லா தான் பாடிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும். பட் இவங்க சொல்லக்கூடிய இந்த மிஸ்டேக் எல்லாம் மாத்திக்கிட்ட மட்டும் தான் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இவங்களால லிஸ்ட்ல வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்துக்காக தான். ஸோ ஆடியன்ஸ் ஆகிய நமக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஒரு செலிபிரிட்டின்றதால அங்க இருக்கக்கூடிய அது மட்டும் இல்லாம ஜட்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கமெண்ட் என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.